ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இனிமே பிரதீப் நான் அந்த சீரிஸில் உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 தேவைப்படுற டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியா டேட்டா கொடுத்துருவேன். இப்போ இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்ச் இந்த இந்த கேட்டகரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வொகேஷனல் பார்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் கோட்டா இந்த 7.5ல இருக்கிற ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இவங்க எல்லாருக்குமே வந்து சீட் மேட்ரிக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். எனக்கும் தெரிஞ்சு நீங்கள் எல்லாமே சீட் மேட்ரிக்ஸ் ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இல்லைன்னா டிஎன்ஏ ஆன்லைன் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் சீட் மேட்ரிக்ஸ் தனியாக, 7.5 சீட் மேட்ரிக்ஸ் தனியாக, ஸ்பெஷல் ரிசர்வேஷனோட சாய்ஸ்லையும் இன்றைக்கி அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே அந்த சீட் மேட்ரிக்ஸ் பார்த்துருப்பீங்க. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 சீட்ஸ் வந்து அடிஷனல் இன்டேக் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணால் லாஸ்ட் இயர் 1,64,000 அரௌண்ட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு டோட்டலாக காமிச்சிருந்தது. இந்த வருஷம் வந்து அது 1,74,000 சீட்ஸ். அதில் நிறைய காலேஜஸ் வந்து அட்மிஷன் இல்லாத காலேஜஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி டாப்பில் இருக்க சில காலேஜஸும் வந்து கன்சாலிடேட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து நம்ம டாப் 100 பொசிஷன்ஸில் பார்க்குற மெயினான காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் அண்ட் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இந்த ரெண்டுத்துல ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து அவங்க இந்த வருஷம் வந்து அகாடமிக் ப்ராசஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க சாய்ஸ் ஃபில்லிங்கில். பட் ஆனால் அந்த காலேஜில் இருந்த எல்லா சீட்ஸுமே அப்படியே வந்து உங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிக்கு வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு காலேஜ் எந்த காலேஜில் அதே மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் அந்த காலேஜோட சீட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தேர்டு வந்து உங்களுக்கு சென்னையில் வந்து ஸ்ரீ சாய்ராம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வந்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட சீட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு சாய்ராம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த காலேஜஸ்லையும் சில பிரான்ச்சஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. எல்லா காலேஜுமே சில பிரான்ச்சஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் பர்ஃபார்மன்ஸை புல் பண்ண பிரான்ச்சஸ் எதுன்னு பார்த்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன பிரான்ச்சஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டாப் காலேஜ்லேருந்து பார்க்கலாம். நம்ம எப்பயும் டாப் 100 காலேஜஸில் மட்டும் நம்ம மெயினாக பார்த்துடலாம் என்ன நடக்குதுன்னு. இந்த வருஷம் வந்து எப்படின்னா 2024ல் சீட் இல்லாமல் இந்த வருஷம் எதில் சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து ட்ரிபிள்இ செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் சீட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க 38 சீட்ஸ். பட் ஆனால் ட்ரிபிள்இ சாண்ட்விச் 5 இயர் கோர்ஸ் வந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் எஃபர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டி காலேஜஸில் எல்லாத்துலேயுமே வந்து முன்னாடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு பிரான்ச் மட்டும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு இசிஇ ட்ரிபிள்இ இப்படி போயிட்டு இருந்தது. இப்போ எல்லா கவர்மெண்ட் காலேஜுமே அட்லீஸ்ட் ஒரு அடிஷ்னல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு அப்படியே பார்த்துட்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஜிசிடி கோயம்புத்தூர்ல வந்து சிஎஸ்சி ஏஎம்எல்ங்கிற கோர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 54 சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும் எல்லா கம்யூனிட்டி சேர்த்தி. அதுக்கப்புறம் பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி இந்த கோர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 36 சீட் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் ஆட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு ஜிசி சேலம் நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் காலேஜில் இன்னொரு காலேஜில் சிஎஸ்சி ஏஎம்எல் இங்கேயே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஜிசி திருநெல்வேலியில் இ&ஐங்கிற ஒரு பிரான்ச் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜிங்கிற பிரான்ச்சும் உங்களுக்கு பயோவில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஜிசி திருநெல்வேலியில். இது வரைக்கும் சவுத் டிஎன்ல மோஸ்ட்லி பயோடெக்னாலஜி பிரான்ச் கவர்மெண்ட் காலேஜில் இல்லாமல் இருந்தது. ஸோ இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் உங்களுக்கு சிஎஸ்சி ஏஎம்எல் வந்து போன வருஷம் இல்லாமல் இருந்தது. இந்த வருஷம் கிருஷ்ணாவோட சீட்ஸ் ஆட் பண்ணதும் 36 சீட் ஆட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் சிஎஸ்சி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸும் கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருந்தது இங்கே ஆட் பண்ணனால உங்களுக்கு அந்த அடிஷன் இருக்குது. அதே மாதிரி அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காரைக்குடி இங்கே வந்து சிஎஸ்சிக்கு அப்புறம் இசி தான் இருந்தது நான் சொன்ன மாதிரி. இப்போ ஐடி ஆட் பண்ணியிருக்காங்க. கேபிஆர்ல உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டியில் ஒரு 36 சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஐஆர்டிடி பெருந்துறை இங்கே வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு இங்கே வந்து உங்களுக்கு சிஎஸ்சி டேட்டா சயின்ஸ்ங்கிற கோர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இதோட கோட் வந்து சிஎஃப்னு வரும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு கன்சிடரேஷன் வச்சுக்கலாம். 35 சீட் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி பர்கூர் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு காலேஜிலும் ஒரு டிஃப்ரெண்ட் சீட்ஸை கவர்மெண்ட் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்விஎஸ்ல உங்களுக்கு பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி வந்து ஒரு 28 சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ சாய்ராம்ல வந்து கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருந்த சீட்டை வந்து அப்படியே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. 36 சீட்டை சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. மெக்கட்ரானிக்ஸும் அதே மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. எம்டெக் 5 இயர் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி இல்லை, 5 இயர் கோர்ஸ் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்பிஎஸ்ங்கிற கோர்ஸும் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ட்ரிச்சியில் வந்து மெக்கட்ரானிக்ஸ் 54 சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூரில் ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெள்ளூர் சைடு யாராவது ரொபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் பார்க்குறீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கன்சர்வேஷன் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் உங்களுக்கு சிஎஸ்பிஎஸ் இந்த கோர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம் இதில் வந்து உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. 27 சீட் ஆட் ஆயிருக்கு. இமானுவல் அரசர் இந்த காலேஜ் வந்து லாஸ்ட் இயர் 2 பிரான்ச் இல்லாத பிரான்ச் பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் சைபர் செக்யூரிட்டி இந்த 2 பிரான்ச் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் ஒரு 12 சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. மெயினாக இந்த வருஷம் ரிமூவ் ஆகிற பிரான்ச்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் சிவில் தான் மெயினாக ரிமூவ் ஆகுது எல்லா காலேஜ்லும். ஸோ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. தயவு செஞ்சு உங்களோட நீங்கள் என்னென்ன காலேஜ் பிளான் பண்ணீங்க அது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நிறையா காலேஜஸ் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணது என்னன்றது நான் தனியாக ஒரு வாட்டி போடுறேன். இதிலே அடுத்த ஷீட்டில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு அடிஷன் மட்டும் பார்த்துடலாம். அடிஷன் உங்களுக்கு இந்த இமானுவல் அரசுலையும் நிறைய சீட்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சோனா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் முன்னாடி இல்லாமல் இருந்தது, ஆட் பண்ணுறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி ஒரு 35 சீட்ஸ் ஆட் பண்ணுறாங்க. சைபர் செக்யூரிட்டி ஆட் பண்ணுறாங்க. சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங் ஒரு கோர்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க, ஒரு 23 சீட்ஸ். இது நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல முன்னாடி ஒரு காலேஜில் இருந்தது. ஸோ இந்த கோர்ஸ் வந்து இங்கே மட்டும் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜிசி தருமபுரி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஐடி ஆட் பண்ணுறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி மதுரையில் வந்து சிஎஸ்சிஏஎம்ல ஆட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூரில் ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் ஆட் பண்ணுறாங்க. கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஓஎம்ஆர் ரோட்டில் இருக்கிற கேசிஜியில் வந்து உங்களுக்கு சிஎஸ்சிஏஎம்எல் ஆட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் கேம்பஸில் ஆட் பண்ணுறாங்க. எஸ்என்எஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஏடிஎஸ் வந்து ஒரு 105 சீட்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்லேருந்து தான் ஆட் ஆகிருக்கும். எஸ்என்எஸ்ல நீங்கள் போட்டிருக்க எல்லாமே அடிஷன் ஃப்ரம் அவங்களோட இன்னொரு காலேஜ்லேருந்து ஆட் ஆனதாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனியில் வந்து சிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் ஆட் பண்ணுறாங்க. சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் உங்களுக்கு சிஎஸ்சிஏஎம்ல ஆட் பண்ணுறாங்க. சென்ட் சேவியர்ஸில் உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி ஆட் பண்ணுறாங்க. எம் குமாரசாமியில் கரூரில் உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி ஆட் பண்ணுறாங்க. ஒரு காலேஜோட நேம் மாறி இருக்கு. ஈரோடு பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து அவங்களோட காலேஜ் நேம் வந்து காங்கேயம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மாற்றிருக்காங்க. ஸோ அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டியில் ஒரு 36 சீட்ஸும் ஐடியில் ஒரு 35 சீட்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அஞ்சலி அம்மாள் மகாலிங்கம் இந்த காலேஜில் ஏஐடிஎஸ்ல சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, ஒரு 36 சீட்ஸ். ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் உங்களுக்கு ராமகிருஷ்ணாவோட செகண்ட் காலேஜ் கோயம்புத்தூரில் இதில் வந்து ஏஐடிஎஸ் இல்லாமல் இருந்தது, அதில் ஒரு 35 சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. விவேகானந்தா நாமக்கல் உமன்ஸ் காலேஜில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிஎஸ்சிஏஎம்ல ஆட் பண்ணியிருக்காங்க. ராம்கோ ராஜபாளையமில் வந்து உங்களுக்கு சிஎஸ்சிஏஎம்ல ஆட் பண்ணியிருக்காங்க. கேஐடியில் வந்து சிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டியில் 35 சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து உங்களுக்கு சோனா மாதிரியே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சீட்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு 36 சீட்ஸ் புதுசாக இந்த பிரான்ச்சை கொண்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் படிக்கிற ரிஸ்க்காக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த பிரான்ச்சை கன்சிடர் பண்ணலாம் தாராளமாக. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் உங்களுக்கு 2 மேஜர் இருக்க கோர்ஸாக வந்துடும். கொஞ்சம் உங்கள் ரிஸ்க்கை வந்து மிட்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் 2 பிரான்ச் இருக்கனால. அடுத்தது எஸ்ஆர்எம் டிஆர்பி ட்ரிச்சியில் வந்து ஐடி ஒரு 54 சீட்ஸும் சிஎஸ்சிஏஎம்எல் ஒரு 27 சீட்ஸ் ஆட் பண்ணுறாங்க. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பட்டுக்கோட்டையில் ஒரு 27 சீட்ஸ் ஏஎம்எல் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு ஒரு 27 சீட்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் இங்கே வந்து கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் ஒரு 35 சீட்ஸ் ஆட் ஆகுது. அதுக்கப்புறம் அதியமான் இன்ஜினியரிங் காலேஜ் ஒசூரில் வந்து சிஎஸ்சிஏஎம்எல் ஒரு 36 சீட்ஸ் ஆட் ஆகுது. கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வந்து ஏஐடிஎஸ் ஒரு 35 சீட்ஸ் ஆட் ஆகுது. ஸோ மோஸ்ட்லி நான் டாப் காலேஜ் எல்லாமே கன்சிடரேஷனில் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அதே மாதிரி ஆர்பிஎஸ் டெக்னிக்கல் கேம்பஸில் ஈசியில் ஒரு 44 சீட்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் மெயின் ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். கவர்மெண்ட் காலேஜஸில் மெயினாக 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து போன வருஷத்துக்கு எப்படி 10,000 சீட் ஆட் ஆயிருக்கு உங்களுக்கு ஜென்ரல் சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோமோ அந்த 10,000 சீட்னா உங்களுக்கு 750 சீட் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் ஆட் ஆகலாம். மேபி ஒரு 14,000 to 15,000 சீட்ஸ் மொத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 45,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா 80% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீட்டை பிக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா சீட்டுமே இந்த வாட்டி ஓரளவுக்கு ரொம்ப மோசமான காலேஜாக இருக்கிற பட்சத்தில் அதை தவிர்த்து மற்ற எல்லா காலேஜுமே ஃபில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் இத்தனை சீட்ஸ் எதுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்களை மாதிரி அஃபோர்டபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் சாய்ஸ் பண்ணிங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங்கில் வந்து எல்லா கவர்மெண்ட் காலேஜஸையும் போட்டு 7.5 நீங்கள் கன்சிடர் பண்ணுற காலேஜஸ் எல்லாமே போட்டுக்கோங்க.
ஸோ ஜென்ரல் கவுன்சிலிங்லையும் இதுலையும் கம்பேர் பண்ணும்போது எது பெட்டராக கிடச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக ஒரு பிரான்ச் கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 காலேஜ்லையுமே ஒவ்வொரு பிரான்ச் கொண்டு வந்திருக்கப்ப ஒவ்வொரு காலேஜும் ஒரு 35 சீட்டுங்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 1000 சீட் இதுலேயே உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு. அது இல்லாமல் ஒரு 750 சீட்டு வந்து சீட் மேட்ரிக்ஸ் சேஞ்சஸாக ஆட் ஆயிருக்கும். ஒரு 1750 சீட் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். அதனால் ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு நீங்கள் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாத்தையுமே உங்கள் சீட்ஸில் சாய்ஸ் ஃபில்லிங் செட் பண்ணிக்கோங்க. உங்களால் பே பண்ண முடியாது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுங்கிறப்ப 7.5 ரிசர்வேஷனில் நீங்கள் எந்த ப்ரைவேட் காலேஜோ எது வேணாலும் நீங்கள் சீட்டை சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அதனால் கவர்மெண்ட் காலேஜஸ்லேயும் உங்கள் சீட் ஃபில்லிங்கை சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ணிக்கோங்க 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா என்னென்ன காலேஜஸ் வந்து 2025 சீட்டை ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து மெயினாக பிஹெச்டியில் வந்து 2 சாண்ட்விச் கோர்சஸ் 2 சீட்டை 0 பண்ணிட்டாங்க. 24 இருந்த சீட்டை வந்து 0 பண்ணிட்டாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரிபிள் சாண்ட்விச் வந்து 0 பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக ட்ரிபிள் செல்ஃப் சப்போர்ட்டிங் வந்து 38 சீட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் சாண்ட்விச்சும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒரு 38 சீட்டை 0 ஆகிட்டாங்க. ஆவரேஜ் கட் ஆஃப் ரொம்ப புல் டவுன் பண்ணுற சில கோர்சஸ் தான் மெயினாக எல்லா காலேஜஸுமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைனில் 36 சீட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. பன்னாரிமன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலத்தில் ஒரு 36 சீட் சிஎஸ்பிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் அதில் ஒரு 36 சீட்டும், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங்கில் 36 சீட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தான் உங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் சீட்டை ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ 2722 கோடில் உங்களுக்கு இந்த வருஷம் அட்மிஷன் நடக்காது. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆர்விஎஸ்ல வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங்கிற கோர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் ரிமூவ் பண்ணி பெட்ரோ கெமிக்கல் டெக்னாலஜி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை வந்து சவிதால இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங் ரிமூவ் பண்ணியிருக்காங்க சவிதால. டாக்டர் மகாலிங்கம்ல அட்வான்ஸ்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பிரின்ஸ் வாசுதேவன்ல பயோமெடிக்கல் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த காலேஜை ரிமூவ் பண்ணி இதோட சீட்ஸ் எல்லாமே 1324 சீட்ஸ் எல்லாமே சாய்ராம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அந்த காலேஜுக்கு கொண்டு போயிட்டாங்க. அடுத்தது பனிமலர், இது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி பனிமலரும் பண்ணியிருக்காங்க. பனிமலர் கிட்ட 2 இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருந்த சீட்ஸ் எல்லாமே இன்ஜினியரிங் காலேஜில் ஆட் பண்ணாங்க. பட் சீட்ஸ் அது பார்க்க சில பேருக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க. 2 காலேஜ் ஒரு காலேஜ் ஆக்கும்போது உங்களுக்கு அந்த பெனிஃபிட்டை எப்படி யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜில் சிஎஸ்பிஎஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 109 சீட்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஜவஹர்லால் ஜேஎன்என் திருவள்ளூர் இங்கே அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பிரான்சிஸ் சேவியர் திருநெல்வேலியில் உங்களுக்கு 3 பிரான்ச்சை கிட்டத்தட்ட சீட்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. சிவில், சிஎஸ்சி, ஏஎம்எல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டம் இந்த 3 பிரான்ச் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூரில் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, ஃபார்மசூட்டிக்கல், ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், கெமிக்கல் இது எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பதிலாக சைபர் செக்யூரிட்டி கொண்டு வந்திருக்காங்க. கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் சிஎஸ்பிஎஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. எஸ்என்எஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படியே ரிமூவ் பண்ணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் அந்த சீட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிசைன் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. சேதூரில் கெமிக்கல் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அருணாச்சலா கன்னியாகுமரியில் உங்களுக்கு சிவில் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பெரம்பலூரில் சிவில் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்துல் ஹக்கீம் வேலூரில் சிவில் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் மெயின் காலேஜஸ். இது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள் யாருக்காவது சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்க என்னோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு ரீச் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸில் கொண்டு வந்திருக்க இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் பிரான்ச்சஸை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். 7.5 ரிசர்வேஷன் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸும் சரி, லோ ஃபீஸில் இருக்க காலேஜஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி கண்டிப்பாக அந்த இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 காலேஜ் வந்து சேஞ்ச் ஆகிறதுலையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. எஸ்என்எஸ் அண்ட் சாய்ராம், கிருஷ்ணா இந்த 3மே வந்து 2 காலேஜாக ஒரு காலேஜாக ஆக்குறாங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. வேறு ஏதாவது சாய்ஸ் ஃபில்லிங்கில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் போடுறேன். தேங்க்யூ.